Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா செக் பாக்ஸ் கண்ட்ரோலை பத்தி பார்க்க போறோம். இதுதான் செக் பாக்ஸ் கண்ட்ரோல். இப்போ இந்த செக் பாக்ஸ் கண்ட்ரோலை எந்த ஃபார்முக்கு வந்து drag பண்றேன். ஒரு செக் பாக்ஸ் கண்ட்ரோல் ஒன்று போட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்குவோம். ரைட், இந்த இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல். இதையும் drag பண்றேன் இந்த ஃபார்முக்கு. அப்புறம் வந்து எனக்கு தேவை வந்து ஒரு பட்டன் ஒன்று, அதையும் நான் ட்ராக் பண்ணுறேன். சரி, இப்போ 3 டூல்ஸ் நான் எடுத்துருக்கோம். டூல் பாக்ஸில் இருந்து செக் பாக்ஸ் கண்ட்ரோல், டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் பட்டன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா செக் பாக்ஸ் கண்ட்ரோலில் செக் பண்ணுற அந்த ஐட்டம்ட நேம் வந்து எந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இதுதான் விஷயம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செக் பாக்ஸில் நேமை வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றுறேன். இதில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றுறேன், பால்னு சொல்லி மாற்றுறேன். ரைட், பால்னு சொல்லி மாற்றிட்டேன். ரைட், இப்போ வந்து பட்டனை வந்து டெக்ஸ்ட்டை வந்து மாற்றுறேன், ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இப்போ பார்ப்போம் எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இப்போ சும்மா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க சும்மா அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா செக் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் வந்து பை பண்ணுற நேரம் இப்படி ஒரு செக் பண்ணிங்கன்னா இந்த ஐட்டம் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஆட் ஆகிடும். அதுதான் இதில் செய்கிறோம். பார்ப்போம் அது எப்படின்னு. இப்போ வந்து இதில் வந்து இதுதான் ஓகே பட்டன். இந்த ஓகே பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு கண்டிஷன் ஒன்று போடணும். அதாவது இந்த கண்டிஷன் எழுதுறதுக்கு நான் சொல்லியிருக்க என்ன வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கேன்னா இஃபை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸோட பேர் செக் பாக்ஸ் 1 இதுதான் செக் பாக்ஸோட பேர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்த செக் பாக்ஸ் தான் செக் பாக்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸில் நேம் அதில் காட்டப்பட்டிருக்கும், செக் பாக்ஸ் 1ன்னு சொல்லி. ஈஸியாக நேமை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் செக் பாக்ஸ். அதாவது நீங்கள் C# கோட் டைப் பண்ணுற நேரம் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணாதீங்க. கண்ட்ரோல்ஸில் டூல்ஸை வந்து இந்த மாதிரி 2 லெட்டரை சரியாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரும். இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் கேபிட்டலில் இருக்குது, இது வந்து சிம்பிளில் இருக்குது. சாரி, இது சிம்பிளில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது. அதாவது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான் C#. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 லெட்டரை டைப் பண்ணிவிட்டு அதை ட்ராப் டவுனில் வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ டாட் எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன எடுக்கிறீங்கன்னா செக். அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, செக்னு சொல்லி. அதாவது செக் பாக்ஸில் ஈக்குவல் ட்ரூ. ரைட், டபுள் போடுங்கண்ணா, டபுள் ஈக்குவல் போடுங்கண்ணா C# பொறுத்தவரையில். ரைட், இப்போ வந்து இதில் என்னன்னா இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த செக் பாக்ஸ் செக் ஈக்குவல் ட்ரூனா இது இது வந்து செக் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லியிருக்கேன். இது செக் ஈக்குவல் ட்ரூனா இது செக்காக இருந்தால் அது வந்து ட்ரூன்னு அர்த்தம், செக் பண்ணாட்டி ஃபால்ஸ்னு அர்த்தம். ரைட், அப்போ நான் என்ன பண்ணணும்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். என்னத்துனா செக் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செக் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். விளங்கிச்சா உங்களுக்கு? இதை ட்ரூ பண்ணோம்னா இஃப் செக் பாக்ஸ் டாட் செக் ஈக்குவல் ட்ரூனா இது வந்து செக் பண்ணிங்கன்னா ட்ரூன்னு அர்த்தம். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேங்க. என்னென்னா செக் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். செக் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட்னா இந்த செக் பாக்ஸில் உள்ள விஷயம். இப்போ வந்து இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு நம்ம சொல்லி படித்தோம். அதே மாதிரி தான் செக் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். இதில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து அவங்களோட இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொடுக்கும். என்ன இருக்கோ இதில் வந்து அதை வந்து இங்கே பாஸ் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். சரியா? அதே ஒரு விஷயம் தான். ரைட், இப்போ அதே மாதிரி அப்படி செக் பண்ணாட்டி என்ன ஆகணும்னா எனக்கு அவுட்புட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகணும். எல்ஸ்ன்னு சொல்லி போட்டு Ctrl+C சொல்லி காப்பி பண்ணிட்டு கீழே போட்டு இங்கே வந்து போட்டுங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணனா போல்னு வந்துடுது. இதை அன்டிக் பண்ணனா அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணனா எனக்கு கிளியர் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுது. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணனா போல்னு வந்தது. இதை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணனா அது கிளியர் ஆகிடுது. ரைட். இப்போ எனக்கு வேணும் இது வந்து இது சும்மா இதை பட்டனை கிளிக் பண்ணுறத விட எனக்கு தேவை இதை டிக் பண்ணால் இதில் வந்து டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் பால்னு சொல்லி இதை அன்டிக் பண்ணால் இந்த பால்ன்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக. அதை எப்படி செய்யறதுன்றதும் பார்த்துருவோம். ரைட். அதை எப்படி செய்கிறதுனா ஒரு கஷ்டமும் இல்லைங்க. இந்த இதுதான் அந்த செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸை கண்ட்ரோலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோட் வியூக்கு போவோம். சிம்பிளாக அவங்களுக்கு வந்து இதே கோடை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கொள்வோம். கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வின்னு சொல்லி நான் பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் விஷயம். ரைட். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கோட் வியூ வரும். அந்த செக் பாக்ஸில் கோட் வியூ வரும். அந்த கோட் வியூவில் வந்து நீங்கள் முதல்ல பட்டனுக்கு கொடுத்த அதே கோடை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். இதை செக் பண்ணால் பாலுன்ற டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை அன்டிக் பண்ணால் இந்த பாலுன்றது வந்து கிளியர் ஆகிடுச்சு. இல்லை போட்ட டெக்ஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ரைட். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இந்த செக் பாக்ஸுன்றது உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.